நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் கண்டிப்பா பூஜை பண்றேன் அப்படின்னு சொல்லி நிலா சொன்னது யாருக்கெல்லாம் ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சோ மறக்காம நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நிலா வந்து நான் பூஜை பண்றேன் அப்படின்னு சொன்னதுனால வீட்ல இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா இருக்கிறாங்க. அப்போ பரிகாரம், பூஜைலாம் பண்றதுக்காக எல்லா ஏற்பாடும் நடந்துட்டு இருக்குது. அப்போ ஒரு விளக்கெல்லாம் வச்சு பூஜை பண்றாங்க. எல்லாருமே வந்து முதல்ல தாலி போட்டுருக்காங்க இல்லையா? அந்த தாலிக்கு வந்து குங்குமம் வைக்கணும், மஞ்சள் வைக்கணும் அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. நிலா பூஜையில உட்காந்ததுக்கப்புறமா, ஐய்யய்யோ! நம்ம தாலி போடலையே! இப்ப என்ன பண்றது? அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. கல்யாணமான பெண்கள் தான் உட்காரணும் அப்படின்னு வேற சொல்லியிருக்கிறாங்க. அப்ப அந்த வீட்டு பெண்கள்ல வந்து நிலாவுக்கு வந்து கல்யாணம் ஆயிருச்சு. ஆனா அவங்க தாலி போட்டிருக்க மாட்டாங்க. என்ன பண்றது அப்படின்னு ஒண்ணுமே புரியாம அப்ப சோழன கூப்பிடுவாங்க. சோழன் நீங்க வந்து தாலிய வீட்ல வச்சுட்டு வந்துட்டீங்களா? எடுத்துட்டு வந்துட்டீங்களான்னு கேட்குறாங்க. "என்ன நிலா என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இங்க வந்து தாலி பூஜை ஃபர்ஸ்ட்டு பண்றாங்க. ஆனா நான் தாலி போட்டு வரலையே!" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இதுக்கு தான் நிலா நான் சொன்னேன். நீங்க தாலி எப்பயுமே கழுத்துல போட்டுக்கோங்க" அப்படின்னு சொல்லும்போது முறைக்கிறாங்க. இப்ப நான் என்ன பண்றது? பூஜைய பாதியிலேயே எந்திரிக்கவும் முடியாது. வீட்டுக்கு நல்லது கிடையாது. இப்ப நான் என்ன பண்றது? அப்படின்ற மாரி யோசிக்கிறாங்க. உடனே சோழன் இருந்துட்டு, "நான் தான் தாலிய கையோடயே வச்சிருக்கனே" அப்படின்னு சொல்றாங்க. "என்னது தாலிய கையில கொண்டு வந்திருக்கீங்களா? எதுக்கு கொண்டு வந்தீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இது என்னங்க கேள்வி? நம்ம வீடே வந்துட்டு ஒரு தட்டு தட்டுனா எல்லாம் உடைஞ்சிரும். அதுலயே நம்ம வீட்லயே இருக்கிறது இந்த தாலி ஒண்ணு தான். இப்ப நகை விக்கிற ரேட்ல யாராவது வந்து எடுத்துட்டு போயிட்டா என்ன செய்றது? இப்போ அந்த ஆளும் எங்க அப்பாவும் கூடயே கிளம்பி வந்துட்டாரா, அந்த பயத்துல தான் நான் தாலியும் எடுத்து வச்சு கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப நல்ல வேளை எடுத்துட்டு வந்து எடுத்துட்டு வாங்க வேகமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே சோழனும் வந்து எடுத்துட்டு வந்து தாராரு. அதுக்கப்புறமா தான் பூஜை பண்ணிட்டு இருக்கல கழுத்துல போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே சோழனும் கழுத்துல போட்டு விடுறாங்க. ஸோ இந்த சீன் வந்து ரொம்ப சூப்பரா ரொமான்டிக்கா வந்துட்டு கொண்டு போறாங்க. அப்போ சேரன் வந்து பார்த்துட்டு, "பாத்தியாண்ணே தாலி எதுக்கு தானே எங்க போனாலும் என் கையோடயே கொண்டு போறேனே" அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. "நல்ல வேளைடா நீ கையில கொண்டு வந்திருந்தா, இல்லன்னா இப்போ நிலா வந்து என்ன பண்ணியிருக்கோம்" அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ சூப்பரா பூஜை போய்க்கிட்டு இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு.